வணக்கம் வணக்கம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேட்டா வித் தமிழ் சேனல். இன்னைக்கு 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜேர்னியில் இன்னைக்கு டே 5. முதல்ல டே 4க்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் டே 1, டே 2, டே 3 வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அப்புறம் நான் நேத்திக்கு வந்து எக்ஸாம் போர்ட்டல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள், உங்கள் லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ஃபார்முலா பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸலை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கு, பிரேக்கு, கீர் இதெல்லாம் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி எக்ஸலில் எந்தெந்த டூல் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எல்லா வேலையும் ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் வரும். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போய் எல்லோரும் எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரு பிளாங்க் ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணி வைங்க. டேக் யுவர் டைம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு பிளாங்க் ஒர்க் புக். இதில் வந்து நான் ஒர்க் புக்குன்னு சொல்லிட்டேன். பிளாங்க் ஒர்க் புக்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரிப்பனை விட்டுருங்க. இதிலேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் சரியா? இது வந்து ரிப்பன், ஓகேவா? ரிப்பன் இந்த இருக்குல்ல, இது வந்து இந்த ஏலேருந்து 1 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு ஒர்க் புக். பிளாங்க் ஒர்க் புக்குன்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் ஒர்க் புக்கு. இதை வந்து நம்ம ஏன் ஒர்க் புக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒர்க் ஷீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் புக் வந்து இதான் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒர்க் ஷீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கு கீழே. ஷீட் 1ன்னு காட்டுதுல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஷீட். அடுத்து நமக்கு இன்னொரு ஷீட் வேணும்னா ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ஷீட் 2, அடுத்து ஷீட் 3. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஷீட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நோட் புக் வாங்குவோம். நோட்டு வாங்குவோம், அதில் நிறைய பேஜஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அந்த நோட்டு தான் இந்த ஒர்க் புக், அந்த பேஜஸ் தான் அந்த ஷீட்ஸ். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஷீட்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ஷீட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டேட்டா மட்டும் இருக்காது. ஹச்ஆர் டேட்டா ஒன்று இருக்கும், சேலரி டேட்டா ஒன்று இருக்கும், எம்ப்ளாயீஸோட டேட்டா ஒன்று இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒர்க் புக்கில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனித்தனி ஷீட்ஸாக கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது பேர் தான் ஒர்க் ஷீட். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு நேமும் மாற்றிக்கலாம். நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் மாற்றிக்கலாம். சேல்ஸ். ஓகேவா? இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம் நேம். அடுத்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஏ, பி, சி, டி இது எல்லாமே காலம். இந்த 1, 2 இது எல்லாமே வந்து ரோஸ். உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி தெரியும். நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து செல் அண்டு செல் அட்ரஸ். ஒன்றும் இல்லை, இதுதான் செல். நம்ம எந்த செல்லை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு சுற்றி க்ரீன் பார்டர் இருக்கும். அதுதான் ஆக்டிவ் செல். அதோட செல் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா F9 இங்கே காட்டும். நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். அதாவது காலம் நேம் F, ரோ நம்பர் வந்து 9. ஸோ இதோட நேம் வந்து F9. எப்போவுமே நீங்கள் காலமாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. காலம் Fனா F, ரோல அது எத்தனாவது நம்பரில் இருக்குது அப்படின்னா 9. ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு செல் அட்ரஸ் உங்களுக்கு நேற்றே தெரியும். எதுக்காக செல் அட்ரஸ் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கும். எல்லாரோட டோர் நம்பரும் ஒன்று போல இருக்காது, யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியாக ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுதான் செல் அட்ரஸ். ஓகேவா? ஆக்டிவ் செல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸ்னால் என்னென்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கா F9 அப்படின்னு இருக்கா. இதில் இப்போ நீங்கள் F7 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த செல்லு வந்து ஆக்டிவ் செல் வந்து F7க்கு போயிடும். இதுதான் நேம் பாக்ஸ். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆக்டிவ் செல்லோட நேம் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு தான் அந்த நேம் பாக்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள், இது ஃபார்முலா பார். இது என்ன பண்ணுவோன்னா, நம்ம டேட்டா இங்கே ஏதாவது டைப் பண்ணோன்னா அது வந்து அங்கே வரும். ஓகேவா? அதுதான் ஃபார்முலா பாக்ஸ். ஃப்யூச்சரில் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பாரை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். டே 6ல் வந்து நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ரிப்பன். இன்றைக்கி முக்கியமான கான்செப்டே இந்த ரிப்பன் தான். ஓகே, ரிப்பன்லாம் இல்லை, இதிலேருந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஒர்க் புக்குன்னு. அப்போ இந்த இருக்குல்ல, இதுதான் ரிப்பன் மேலே இருக்கிறது. ஓகேவா? இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலில் என்னென்ன இருக்கும், நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓப்பன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தா ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் சேவுக்கும் சேவஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். அதாவது சேவ்னா என்னென்னா, நம்ம ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணி அதை சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவில் அப்படியே சேவ் ஆகும் சேஞ்சஸ். சேவஸ் கொடுத்தோம்னா நம்ம இன்னொரு ஃபைலாக அதை சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் பண்ணாத ஒரு ஃபைலாக இருக்கும், இப்போ சேவ் பண்ண போகிறது இன்னொரு ஃபைலாக நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதான் சேவுக்கும் சேவஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஹோம் டேப் வந்து ஹோம் டேட்டா அனலிஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற டேப். ஆனால் ரொம்ப ஈஸியான டேப். ஒன்றும் இல்லை, கட்டு, காப்பி, பேஸ்ட்டு. கட்டுனா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இங்கே வாங்க,
ஹாய்ன்னு டைப் பண்ணுறேன். கட்டுக்கும் காப்பிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது இதை கட்டு கொடுத்து கேல வச்சு பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருங்க, கட் ஆகலை. கட் இப்போ கட் ஆயிடுச்சு. அந்த சுற்றி ஒரு டாட்டர் லைன் வந்தால் கட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்த செலக்ட் பண்ணி பேஸ்ட் அந்த இருக்கு கொடுத்துக்கோங்க. கட்டுனா என்ன பண்ணுன்னா, ஓல்டு பிளேஸ்ல இருந்து தூக்கிட்டு புது பிளேஸ்ல வைக்கும். அதான் கட்டு. காப்பினா என்னன்னு பாருங்க. இப்போ இத செலக்ட்ல தான் இருக்கு. காப்பி குடுங்க. அதே மாரி டாட்டட் லைன் வரும். பேஸ்ட் பண்ணோம் அப்டின்னா 2 இடத்துலயுமே அது இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அத நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? இதான் ஹோம் டேப். அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபாண்ட் நான் சொல்றேன். ஃபாண்ட் மாத்திக்கலாம். ஓகேவா? இது ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கலாம். இது போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன்னு எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இது ஃபில் கலர். இந்த வாளி மாரி இருக்கிறது என்ன பண்ணும்னா, பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட்ல எல்லோ வந்துருச்சுல. இந்த ஏல இருக்கிற கலர் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட கலர். அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? இது ஸ்மால் சைஸ், லார்ஜ் சைஸ், ஸ்மால் சைஸ். இது வந்து அலைன்மென்ட். சென்டரா வேணுனா சென்டர் குடுத்துக்கலாம். அந்த மாரி. ராப் டெக்ஸ்ட் உங்களுக்கு பின்னாடி வரும். நெறைய டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா, அத வந்து நம்ம ஒரே இதில டெக்ஸ்ட்டுக்கு ஏத்த மாரி அத ராப் பண்ணணும். அத உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். நம்பர் அதாவது டேட் வேணுனா நம்ம டேட்டு இது கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர்ல வேணுனா நம்பரோட டேட்டா டைப்ப கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி வர வீடியோஸ்ல கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? இது வந்து இந்த மாரி அலைன்மென்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து இந்த செல் ஸ்டைல் இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இது ஒண்ணுமில்ல. இந்த மாரி நீங்க மாத்திக்கலாம். நார்மலா இருக்கிறத பேடுன்னு குடுத்தீங்கன்னா, அந்த மாரி ஃபார்மேட்ல ஸ்டைல் ஆகும். அதே மாரி நீங்க எப்படினாலும் குடுத்துக்கலாம் அந்த தீம்ஸ் பொறுத்தவரைக்கும். அத நீங்க ஒரு தடவ எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்சர்ட்னா ஒண்ணும் இல்ல. செல் இன்சர்ட் பண்ணணும். அந்த ஹாய் வந்து ஆக்டிவ் செல் இப்போ. அதுக்கு ரைட்ல வேணுமா, டவுன்ல வேணுமான்னு கேட்காங்க. நம்ம டவுன் குடுப்போம். அப்போ அது கீழ தள்ளிரும். ஓகே. அத கீழ தள்ளிட்டு, மேல வந்து உங்களுக்கு ஒரு புது செல் கிரியேட் பண்ணி குடுக்கும். டெலீட்னாலும் அதே தான். டெலீட் பண்ணிக்கலாம் நம்ம. டெலீட் குடுங்க. அந்த லெஃப்ட்ல இருக்க இத வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்டின்னா, டெலீட் பண்ணிரும். சாரி இங்க ஒண்ணும் இல்லாதனால உங்களுக்கு தெரியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபார்மட்னா ஒண்ணும் இல்ல. ரோவோட ஹைட்டு இப்ப இது 14.4 இருக்கு அப்டின்னா, 16.6ன்னு வைங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஹாய் வந்து லைட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கும். அதான் அந்த ஃபார்மேட்டிங். உங்களுக்கு வேணுனா நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ சம்மு, ஃபில்லு, கிளியர் இது எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன். ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ன்னு நான் உங்களுக்கு எதுக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஏ, சி, வி, பி, ஹெச். சாரி. ஹெச். இந்தா இருக்கு. இப்ப இது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல்ல இல்ல. இத நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல்ல மாத்தணும்னா, சார்ட் ஏ டூ இசட் குடுங்க. ஓகேவா? ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ டூ இசட்ல குடுத்துருக்கு. அதே மாரி உங்களுக்கு இது இசட்லருந்து ஏவா மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். கஸ்டம் சார்ட்னா நீங்க ஏதாவது அதுக்கு ஒரு கண்டிஷன் மாரி குடுத்துக்கலாம். அத நாங்க ஃபியூச்சர்ல சொல்றேன். ஃபைண்ட் அண்ட் செலக்ட்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபைண்ட் குடுங்க. எத வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஒரு லெட்டர் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணணும். இப்ப இந்த ரோல எனக்கு ஹச் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும்னா, ஃபைண்ட் ஆல் குடுங்க. இந்தா இருக்கு ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் செல்ல போட்டு காட்டிரும். அதே மாரி நான் அந்த ஹச் இருக்க இடத்துல நான் ஜே போடணும் அப்படின்னா, பாருங்க ஃபைண்ட் வார்ட்ல ஹச்ச குடுங்க. ரீப்ளேஸ் வித் எத வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்? ஜே. அப்போ ரீப்ளேஸ் ஆல் ஓகேவா? அப்போ ஹச் இருக்க இடத்துலலாம் ஜேன்னு மாத்திருக்கு. ஏன் 3 ரீப்ளேஸ்மென்ட் அப்டின்னா, இங்க பாருங்க. இங்க ஒரு ஹாய் போட்டிருந்தோம். இங்க ஒரு ஹாய் போட்டிருந்தோம். இங்க ஒரு ஹச் இருந்துச்சு. ஸோ 3மே வந்து ஜேவா மாறிடுச்சு. இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ரீப்ளேஸ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் அத உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? அடுத்து வாங்க. இந்த டேப்ப நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஹோம் டேப் ஓகேவா? அடுத்து இன்சர்ட்ல ஒண்ணும் இல்ல. இன்சர்ட்னாலே வந்து நம்ம ஏதாவது இன்சர்ட் பண்றது அவ்வளோதான். இதுல நம்ம பிக்சர்ஸு, ஷேப்ஸு, ஐகான்ஸ்ன்னு எதுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ரெக்டாங்கிள் மாரி ஒரு ஷேப். இப்படி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து டேட்டா இதோட முடிஞ்சிருச்சு. டியோட முடிஞ்சிருச்சுன்னா, இங்க வந்து ஒரு சார்ட் மாரி காட்டணும்னா இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷேப் ஃபார்மேட்டும் நீங்க அப்ப பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்களா பண்ணி பார்க்குறது தான் ஃபார்மேட்டிங். இத நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம எக்ஸல் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். ஓகேவா? இப்போ இத விட்டுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்சர்ட்ல பிக்சர்ஸ் ஒண்ணும் இல்ல. பிக்சர்ஸ் குடுத்தீங்கன்னா, திஸ் டிவைஸ் குடுத்து எந்த டிவைஸஸ பிக்சர் செலக்ட் பண்றீங்களோ அது வரும். இருங்க நான் அதுக்கும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எத செலக்ட் பண்றேன் டவுன்லோட்ஸ்குள்ள போயிட்டு, நம்ம லோகோ ஒண்ணு இருக்கு. அத குடுக்குறேன். நம்ம லோகோ வந்துருச்சு. இப்போ இத வந்து அட்ஜஸ்டபிளா தான் இருக்கும். நீங்க எங்கனாலும் வச்சுக்கலாம் அத. இல்ல அடுத்த ஷீட்ல வரணும்னா, அடுத்த ஷீட்ட செலக்ட் பண்ணி கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
இன்சர்ட்ல பிக்சர் படுத்தியாச்சு, ஷேப்ஸு இதில் நெறையா இருக்கும். 3D மாடல்ஸு, ஐகான்ஸு, பிவட் டேபிள் எல்லாமே இருக்கும். லிங்க்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லைசரு, லிங்க் இது எல்லாமே வந்து டேஷ்போர்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துரும் வீடியோ. ஸோ, உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு 1 மணி நேரம் ஆனாலும் பரவால்ல, இது எல்லாத்தையும் எனக்கு இண்டிவிஜுவலா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட்ல போடுங்க. நான் ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு மேல சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் அந்த வீடியோ எடுத்து பண்றேன். ஓகேவா? அடுத்து இன்சர்ட் இவ்வளோதான். ட்ரானா ஒண்ணும் இல்ல. எதையாவது ஒரு பென்சில செலக்ட் பண்ணி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரவுண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா காட்டிக்கலாம். இப்ப நீங்க யார்ட்டயாவது இந்த மாரி என்னைய மாரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி இது பி அப்படிங்கிற மாரி ரவுண்ட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா? அடுத்து பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட்னா ஒண்ணும் இல்ல. இந்த மார்ஜின்ஸு, ஓரியன்டேஷனு இதெல்லாம் வந்து எப்போனா பிரிண்ட் எடுக்க போறோம் நம்ம. பேஜ வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ட நான் பிரிண்ட் எடுக்க போறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாரி இது பண்ணிக்கலாம். மார்ஜின் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். அடுத்து ஃபார்முலாஸ் டேப். ஃபார்முலாஸ் டேப் வந்து ரொம்ப மெயினான டேப் தான். இதில தான் நம்ம சம்மு, ஆவரேஜு, கவுண்டு, இஃப், விலூக்கப்னு நெறைய ஃபார்முலாஸ் வந்து இதில இருக்கும். இத நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறதில்ல. நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு தான் ஃபார்முலா செக்ஷன் வருது. ஓகேவா? இது எல்லாமே அதுக்கு தான் யூஸ் ஆகும். அடுத்து டேட்டா டேப். அதாவது எக்ஸல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டேபு. டேட்டா அனலிஸ்ட்க்கு அப்படின்னா அது டேட்டா டேப் தான். இத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கெட் டேட்டானா நம்ம எதுலருந்து டேட்டாவ வந்து கெட் பண்ண போறோம். ஃப்ரம் ஃபைல் எக்ஸல்ல இருந்தா, சிஎஸ்வில இருந்தா, எக்ஸ்எம்எல்ல இருந்தா எதுலனாலும் நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். எதுலருந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இது. அடுத்து ஃப்ரம் டெக்ஸ்ட் தனித்தனியாவும் குடுத்துருக்காங்க. டேபிள்ல இருந்தா, ரீசென்ட் சோர்ஸஸ்ல இருந்தா, கனெக்ஷன் இது எல்லாமே வந்து ஆ நம்ம டேட்டா கனெக்ஷன் வச்சு பண்றது. உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் தெளிவா. ஃபியூச்சர்ல பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ரிப்பன்ஸ்ல என்னென்ன இருக்கு, எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். நான் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா, ஒரு கமெண்ட் வந்து அதிகமா வந்து நெறைய பேர் எதிர்பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இத ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு. இந்த குயரீஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் எங்க வரும்னா, நம்ம டேட்டாவ கிளீன் பண்ணும்போது வரும். யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இது ஷார்ட், ஃபில்டர் அங்கேயே இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. டெக்ஸ்ட் டூ காலம்ஸ்னா நம்ம டெக்ஸ்ட்ட இங்க பிளேஸ் பண்ணிட்டு, நீங்க அத காலமா மாத்துனா, அது மாத்தி குடுத்துரும். இதெல்லாமே நான் லேட்டரா வந்து நம்ம பிராக்டிகலா செய்யும்போது உங்களுக்கு புரியும். இதெல்லாமே டீப்பான ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றது தான். ஓகேவா? அடுத்து ரிவ்யூ. ரிவ்யூல வந்து என்ன நடக்கும்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க ஏதாவது அசைன்மென்ட் எழுதி குடுக்குறீங்க. அத ரிவ்யூ பண்ணிட்டு குடுக்குறேன் அப்படின்னு மேம் சொல்றாங்க அப்படின்னா, அதில என்ன பண்ணுவாங்க, ஸ்பெல்லிங் செக் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்பெல்லிங் செக், கமெண்ட்ஸு எல்லாமே இருக்கிறது தான் அந்த ரிவ்யூ. வியூ பட்டன்னா ஒண்ணும் இல்ல. அடுத்து வியூ வாங்க. இது ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம. ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ 100%ல இருக்கு அப்படின்னா 200ஆ மாத்திக்கலாம். ஓகே குடுங்க. இது ஜூம் ஆயிருச்சு. இப்போ அந்த கிரிட்ஸ் இருக்குல்ல, இது வேண்டாம் அப்படின்னா அத தூக்கிருங்க. பார்த்தீங்கன்னா, எக்ஸல் வந்து பிளாங்க் பேஜ் மாரி ஆயிருச்சு. அவ்வளோதான். ஃபார்முலா பார் வேண்டான்னா எடுத்து விட்ருங்க. ஃபார்முலா பார் போயிரும். ஹெட்டிங்ஸ் வேணான்னா எடுத்து விட்ருங்க. ஹெட்டிங்ஸ் போயிரும். இதுதான் வந்து அந்த வியூ டேப். எப்படிலாம் அத நம்ம வியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வியூ டேப். அடுத்து இன்னொன்னு இருக்கு. குயிக் அசஸ் டூல் பார். இது என்னன்னா, இப்போ இது ஒர்க் ஷீட்ன்னு உங்களுக்கு நான் சொல்ட்டேன். ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஃபுல்லாமே ஒர்க் ஷீட். இந்த இதுலருந்து ஓகேவா? இது ஃபுல்லா ஒர்க் ஷீட்டு. இந்த இது இருக்குல்ல, இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரிப்பன். இந்தா இருக்கு பார்த்தீங்களா? மேல புக் ஒன் எக்ஸல், ஆட்டோ சேவ் இதுதான் குயிக் அசஸ் டூல் பார். இதுல நம்ம சேவ், இது வந்து அன்டூ. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்க, எனக்கு அது வேண்டாம், அத மறுபடியும் பண்ணு அப்டின்னா, அன்டூனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி அன்டூ பண்றது. ஆட்டோ சேவ் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லது. ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். ஸ்டேட்டஸ் பார் அடுத்து அதான் ஓகேவா? ஸ்டேட்டஸ் பார்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, கீழ வாங்க. இந்தா இருக்கு பார்த்தீங்களா? ரெடின்னு காட்டுதுல, இதுதான் ஸ்டேட்டஸ் பார். இது வந்து நம்ம ஏதாவது ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணோம்னா, ஆவரேஜ் ஃபார்முலா அப்டின்னா, ஆவரேஜ் அந்த மாரி காட்டும். நம்ம என்னென்ன பண்றோமோ, அத வந்து அது கீழ காட்டும். அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன வந்து காட்டுறது. இப்போ உங்களுக்கு ஒரு அசஸ்மென்ட் குடுக்கேன். பிராக்டிகல் அசஸ்மென்ட் மாரி. ஃபைலுக்கு வாங்க. ஒரு பிளாங்க் ஒர்க் புக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. என்னன்னா, நேம், ஏஜ், சிட்டி சாரி இது நான் இதுக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்க தனியா போட்டுக்கோங்க. சிட்டி இப்ப இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, நேம்ல ஒரு 10 நேமு, ஏஜ்ல ஒரு 10, சிட்டில ஒரு 10 குடுத்துட்டு, என்ன பண்ணுங்கன்னா, ஹெட்டிங்க வந்து நல்லா போல்ட் ஆக்கிருங்க. ஃபாண்ட் சைஸ கூட்டுங்க. பேக்கிரவுண்ட் கலர் வந்து ப்ளூல இருக்கணும். ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நீங்க பண்ணுங்க ஓகேவா? அலைன்மென்ட் வந்து சென்டர்ல இருக்கணும். இத மட்டும் செய்யுங்க. ஹெட்டிங்க வந்து ஹெட்டர வந்து அழகுபடுத்துங்க. மத்தபடி 10 டேட்டா வந்து ஃபில் பண்ணி பாருங்க. செல் அட்ரஸ்லாம் போட்டு பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்னன்னா, ஒர்க் புக்னா என்னன்னு பார்த்தோம். ஒர்க் ஷீட்னா என்னன்னு பார்த்தோம். ரோஸ் எது, காலம்ஸ் எது, செல் அட்ரஸ்னா என்ன, ஆக்டிவ் செல்லு, நேம் பாக்ஸு, ஃபார்முலா பாரு, ரிப்பனு, ஃபைலு,
ரிப்பனுக்குள்ள இருக்கிற எல்லா டேப்ஸையும் பார்த்துட்டோம். குயிக் அசஸ் டூல் பார்னா என்ன, ஸ்டேட்டஸ் பார்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் குடுக்குறேன். ஓகேவா? அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல ஓப்பன் பண்ணி A1ல உங்க பேரு, B1ல வந்து உங்க ஏஜ், C1ல உங்க டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து செல் நம்பர் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. A1ல உங்க பேரு, B1ல உங்க ஏஜ், C1ல உங்க டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் வந்து டைப் பண்ணுங்க. இதான் அசைன்மென்ட் 1. அசைன்மென்ட் 2 என்னன்னா, இது வந்து நீங்க இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஃபைல சேவ் பண்ணணும் அப்படின்னா, எந்த டேப்ல போய் சேவ் பண்ணுவீங்க? எந்த டேப்ப வந்து யூஸ் பண்ணுவீங்க? ஓகேவா? அத சொல்லுங்க. அப்புறம் B15 அப்படின்னா அது என்ன? B15 நான் சொல்ட்டேன். அது என்னன்னு நீங்க வந்து சொல்லுவீங்க. ஓகேவா? அத மாரி சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டேட்டா எடுக்கணும். டேட்டாவ வந்து எக்ஸல் ஷீட்லேருந்து வாங்க போறோம்னா, எந்த டேப்ல போய் டேட்டாவ எடுக்கலாம்? அதையும் பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு டே 6ல நம்ம எக்ஸலோட முதல் ஃபார்முலா கிளாஸ ஆரம்பிக்க போறோம். அதுல வந்து நம்ம சம் ஃபங்ஷன், ஆவரேஜ் ஃபங்ஷன், மினிமம், மேக்ஸிமம்னு நெறைய ஃபார்முலாவ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோல் வந்து என்னன்னா, வீடியோஸ் பார்க்குறது மட்டும் கிடையாது. 100 நாள் முடியும்போது நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும். அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாரி டேட்டா வித் தமிழுக்கு ஒரு எக்ஸாம் போர்ட்டல் இருக்கு. நீங்க அதுல வந்து எக்ஸாம்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகே. தேங்க் யூ.